ஒரு சவரன் தங்கம் இப்போ 30,000க்கு கிடைக்குதுங்க. ஆமாங்க, இந்திய அரசாங்கம் இப்போ 9 கேரட் தங்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த தங்கத்தை வாங்கலாமா, இது திருப்பி விற்க முடியுமா, அதோடைய நிறம் மாறாமல் இருக்குமா என்ன பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்குது. இதை பற்றி முழுமையாக இப்போ இந்த உள்ள பார்க்கலாம். கடந்த 4 வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கம் ஒரு பவுன் 35,000 தாங்க வித்துச்சு. இன்றைய சூழ்நிலையில் ஒரு சவரன் தங்கம் 80,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இனி வரும் ஆண்டுகளில் தங்கம் விலை உயரும் அப்படின்னு தான் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. தங்கம் விலை வரலாறு காணாத உச்சமடைந்த நிலையில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் இனி தங்கத்தை வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்குது. பொதுவாக குடும்பங்களில் பொருளாதார ரீதியாக சிறிய சிக்கல் என்றாலோ தொழில் முதலீடு மற்றும் பணம் தேவைப்படும் நிலையில் உதவுவது தங்க நகை தான். குறிப்பாக பெண்கள் நகை சேர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவது இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்திய அரசாங்கம் ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. 9 கேரட் தங்கத்தை இப்போ சந்தையில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நிறைய பேருடைய சந்தேகம் என்னென்றால் 22 கேரட் தங்கத்தில் எப்படி செயின் வளையல் தோடு எல்லாம் செய்கிறோமோ இதே மாதிரி 9 கேரட் தங்கத்துலையும் செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. 22 கேரட் தங்கத்தில் எப்படி நெக்லஸ் ஆரம் வளையலின எல்லா பொருட்களும் வாங்குகிறோமோ அதே மாதிரி 9 கேரட் தங்கத்துலையும் வாங்க முடியுங்க. இன்னும் ஒரு சிலருடைய சந்தேகம் என்னவென்றால் 9 கேரட் தங்கத்தை இப்போ வாங்கிட்டோம்னா பிறகு விற்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக விற்க முடியுங்க. எப்படி 22 கேரட் தங்கத்துக்கு ஹால்மார்க் சீல் முக்கியமோ அதே மாதிரி 9 கேரட் தங்கத்துக்கும் ஹால்மார்க் சீல் முக்கியம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலரோ 9 கேரட் தங்கத்தில் அதிக அளவு தங்கம் இருக்காது, மற்ற உலோகங்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. 9 கேரட் தங்கத்தில் 37% பியூர் கோல்டும் 63% மற்ற உலோகங்களும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதுவே 22 கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 91.6% பியூர் கோல்டும் 8.4% மற்ற உலோகங்களும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதனால் நம்ம நகையை விற்கும்போது எப்படி 22 கேரட் தங்கத்தை அன்றைய மார்க்கெட் நிலவரப்படி விற்க முடியுதோ அதே மாதிரி 9 கேரட் தங்கத்தையும் அன்றைய நிலவரப்படி விற்க முடியுங்க. இன்னும் ஒரு சிலரோ 9 கேரட் தங்கம் சீக்கிரம் கருத்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க, 21 கேரட்டில் 91% பியூர் கோல்டு இருக்குனால அது கடைசி வரையும் அதோடைய நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். இதுவே 9 கேரட் தங்கத்தில் அதிகளவு மற்ற உலோகங்கள் மிக்ஸ் பண்ணுறனால அதிக நாட்களை யூஸ் பண்ணோம்னா அது நிறம் மாறிடுங்க. 9 கேரட் தங்கத்தில் பொருட்களை வாங்கி பயன்படுத்தோம்னா சீக்கிரம் உடஞ்சிருமா அப்படின்ட்டு ஒரு சிலருடைய கேள்வியாக இருக்குது. இதற்கு பதில் சொன்ன தங்க நகை தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் 9 கேரட் கோல்டுலையும் ஒரு செயின் வாங்க 22 கேரட் கோல்டுலையும் ஒரு செயின் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இதில் அதிக நாட்கள் உழைக்கக்கூடியது கண்டிப்பாக 9 கேரட் கோல்டு தாங்க. இதற்கு முக்கிய காரணம் அதில் 63% மற்ற உலோகங்கள் மிக்ஸ் பண்ணனால செயின் உடையவே உடையாது. இதுவே 22 கேரட் தங்கத்தில் அதிக அளவு பியூர் கோல்டு இருக்கனால அது சீக்கிரம் உடஞ்சி போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் இப்போ 9 கோல்டு தங்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் மக்கள் அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. நம்ம மக்கள் அதிக அளவுக்கு 22 கேரட் தங்கத்தை தான் விரும்பி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இனி வரும் நாட்களில் 9 கேரட் தங்கத்தை மக்கள் வாங்குறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம Rebel 2.0 சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.